ஃபாலோ ஜீசஸ் சிறுவர் ஊழியம் வழங்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்வை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியா இருந்தவாறே நம் கண்களை மூடி நான் ஜெபிப்போமா. நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிறப்பின் செய்தியை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவரே கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த நாளின் நிகழ்வின் மூலமாக நாங்கள் உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை அறிந்தவர்களாக மற்றவர்களுக்கு நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாக இந்த நிகழ்வு அமைய நீங்கள் கிருபை தாங்க. இந்த நிகழ்வின் ஆரம்ப முதல் முடிவரையிலும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தம்பி தங்கச்சி, இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்றும் ஒரு 4 பாடலுக்கான டான்ஸ் பார்க்கலாமா? சூழ்ந்த வேளையில் காலம் காண ஒரு நட்சத்திரம் வானதூதர் வரவேற்றிட அன்று பிறந்ததொரு சரித்திரம். காரிருள் சூழ்ந்த வேளையில் காலம் காண ஒரு நட்சத்திரம் வானதூதர் வரவேற்றிட அன்று பிறந்ததொரு சரித்திரம். அழகே பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார்.
சொல்லி தர வழியாய் வந்தாரே. வழியில் போவோமா பரப்போமா, வெளிகள் மூடாம இரவில் தூங்காம பாதுகாப்பார பின் செல்வோமா. அடியாத்தி கனமூடி கொளுத்துக்கடா வெட்டு, தெரிக்கணும்டா பாட்டு, எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வெட்டு. கொளுத்துக்கடா வெட்டு, தெரிக்கணும்டா பாட்டு, எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வெட்டு. கொளுத்துக்கடா வெட்டு, தெரிக்கணும்டா பாட்டு, எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வெட்டு. கொளுத்துக்கடா வெட்டு, தெரிக்கணும்டா பாட்டு, எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வெட்டு. தங்க மக எங்க ராசாவே, வழிய சொல்லி தர வந்த வாத்தியே, அன்ப கொட்டி தர வந்த உசுரே, மனசு பூரா இப்ப உங்க நினைப்பே. நீங்க வந்ததும் மனசு தொட்டதும் சேட்ட வாடெல்லாம் சுருட்டி வச்சனே. சித்தப்பு கொஞ்சம் சட்டப்பு, சேட்ட வேணாப்பு நெருங்கும் பொல்லாப்பு. அடியாத்தி கண்ணமூடி பாத்திருந்த புலி கொட்ட சந்தோஷம். கொளுத்துக்கடா வெட்டு, தெரிக்கணும்டா பாட்டு, எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வெயிட்டு. கொளுத்துக்கடா வெட்டு, தெரிக்கணும்டா பாட்டு, எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வெயிட்டு. கொளுத்துக்கடா வெட்டு, தெரிக்கணும்டா ரூட்ட புடிச்சுக்கோடா. தட்டிட தட்டிடதா வெட்டு, கொளுத்துக்கடா வெட்டு, தெரிக்கணும்டா ரூட்ட புடிச்சுக்கோடா. தட்டிட தட்டிடதா தட்டிடதா. அல 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 அலையா வீசுன என் வாழ்க்கை, பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. அல 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 அலையா வீசுன என் வாழ்க்கை, பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வேணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. சந்தக் சந்தக் சந்தா, சந்தக் சந்தக் சந்தா, தக்குடுது 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 தக்குடுது. ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு தான், அட உலக வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு தான். ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு நண்பா, அட உலக வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு நண்பா. எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. கூட்டணிக்கும் கூட்டம் கால வாரிச்சு, அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சு. கூட்டணிக்கும் கூட்டம் கால வாரிச்சு, அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சுப்பா. கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு, அவர் கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு. என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறுச்சு, கம்ப்ளீட்டா ஆறுச்சுப்பா.
என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதான்னு அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதான்னு அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம், மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும், நல்ல காலம் பிறந்திடும் நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. பாலைவன பூமியையே
பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி சாமி வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி என்று வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும் மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும் நட்டு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி நட்டு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வந்தார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி நட்டு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி வாழ்க்கை ஜோராக காணோம் நான் பாட மனசு புதுசாகுது வாழ்க்கை ஜோராக காணோம் நான் பாட மனசு புதுசாகுது உசுர கொடுத்து ஒன்ன மீட்க உனக்காக வந்தாரையா நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும் அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும் வாழ்க்கை ஜோராக காணோம் நாம் பாட மனசு புதுசாகுது உசுர கொடுத்து ஒன்ன மீட்க உனக்காக வந்தாரையா நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும் அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும் மலரத்தான் தூக்கிக்கின்னு திமிராட்டம் சுத்தி வரும் புள்ளைங்கோலாம் சிதறும் நேரம். அன்பான உள்ளத்தோட தாழ்மையா சுத்தி வரும் புள்ளைங்கோலாம் உயரும் நேரம். கடந்தது கிடைக்கும்னு நினைச்சது நடக்கும்னு ட்ரீம்ல வாழாதடா நடப்பத நெஞ்சில் வச்சு அவரோட கை கோட்டா எட்டாத தூரம் இல்லடா நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும் அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும் மாற்றிக்க மறுக்கவர் மனுஷனும் இல்ல எட்டி உதைக்க எதிரியும் இல்ல கட்டி அணைச்சி தாங்கி சுமக்க தேடி வந்தாரையா நல்ல செய்திய நெஞ்சுக்குள்ள ஏத்திக்கோ. தேடி வந்தவரை salute பண்ணி ஏத்துக்கோ. தோளில் சாய்ந்து advice கேட்க வாழ்க்கை ஜோராகும்டா. அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும் அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும் அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு தன்னே நானே
டான்ஸ்லாம் நல்லா இருந்துச்சா? இப்போ மனப்படாசங்கருக்குள்ளே போகிறோம். ஜெர்மனருக்கா வர்றாங்க. குட்டீஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ அக்கா எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு குட்டி வாசனம் சொல்லித்தர வந்திருக்கேன். ஓகே, ரெடியா? அக்கா உங்களுக்கு ஒரு gift பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பாத்தியா, கிஃப்ட் பாக்ஸ் பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன ஆயிட்டு? சந்தோஷமாயிட்டுல்ல? இதே சந்தோஷத்தோட நம்ம சந்தோஷமா ஒரு வசனம் படிக்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? படிச்சிடலாமா? அதுக்கு முன்னால இந்த கிஃப்டை ஓப்பன் பண்ண போறோம். ஓப்பன் பண்ணிடலாமா? ரெடி? ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே குட்டீஸ், நம்மளோட கிஃப்டை பிரிச்சாச்சு. என்னடா இது கிஃப்ட் பாக்ஸ்ல நிறைய படமா இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த படத்தை வச்சு உங்களால வசனத்தை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன படம் இருக்கு? அழகான ஏஞ்சல். இங்க பாரேன், ஏதோ போட்டிருக்காங்க இருள், பரீட்சை. இதெல்லாம் பார்த்தா நோ போட்டிருக்காங்க. இங்க ஜன கூட்டமா இருக்கிறாங்க. இங்க பாரேன், ஹாப்பியா அழகான ஒரு இமேஜ். அடுத்ததான் குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. என்ன குட் நியூஸ்? இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? அழகா நிறைய படம்லாம் பார்த்தோம்ல, என்ன வசனம்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் இருந்தாங்க. என்ன சொல்றாங்க? வசனம் பாரேன். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாத்தியா, தேவதூதன் என்ன சொல்றாங்க? தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த கிஃப்டை பார்த்ததுல கிஃப்ட் வாங்கணும்னா நம்மளுக்குலாம் ரொம்ப ஹாப்பி இல்லை? இதே போல தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் போதும் அங்கே மகிழ்ச்சி இருக்கு. ஏசு கிறிஸ்து வந்த நல்ல செய்தியை நம்ம எல்லாரும் கேட்டு மகிழ்ச்சி அடைந்தோம்ல, அதே போல நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுத்து அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்க. சரி, இன்னொரு தடவை வசனத்தை மட்டும் சொல்லிடலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ நமக்கு அழகான ஒரு கிராஸ் கிடைச்சிச்சு, அப்படிதானே? இன்னொரு முறை வசனம் மட்டும் சொல்லிடலாமா? தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஓகே, பாய். நாடகம் பார்க்கலாமா? எது எடுத்தாலும் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லாமல் நம்ம பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளணுங்கிறத வலியுறுத்தும் ஒரு நாடகத்தை பார்க்கலாமா? ஆப்பிரிக்காவில் இருந்து வந்து ஒரு வழியா சேர்ந்துட்டேன். 6 மாதத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா போனேன். எப்பண்டா இந்தியாவுக்கு வரணும், அதுவும் நம்ம வீட்டுக்குள்ள எப்பண்டா நுழையுங்கிற கனவு நிறைவேறிட்டு ஏர்போர்ட்டுக்கு தான் இந்த பயலுக வர. வீட்டு அம்மா வேற சொல்லிட்டா, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, நான் ஏர்போர்ட்டுக்கு வர முடியாதுங்க. ஆமா ஆமா, அவளுக்கு ஏகப்பட்ட வேலை. ஷாப்பிங் போனாதான் பல மணி நேரங்கள் ஆகுமே. காலையிலே போயிட்டான். ஷாப்பிங் தான் ரொம்ப முக்கியம். ஆனா என் வீட்டுல 2 வேலைக்காரங்க இருக்காங்க ரொம்ப வருஷமா. தக்காளி பப்பாளி வச்சுக்காம பார்க்க. தக்காளி பப்பாளி வரவேற்பு பலம்டா, ரொம்ப பலமான வரவேற்பு. என்னாச்சு முதலாளி? காலை விரிச்சுட்டு என்னாச்சா? முதலாளி வருவாருன்னு தெரியல. வாசல் நின்று, சரி ஏர்போர்ட்டுக்கு தான் வரல, வாசல் நின்று ஒரு மாலையோ ஒரு ஏதோ ஒண்ணு போட்டு வரவேற்கண்டாமாடா. கண்டிப்பா. என்னைக்கு எல்லாமே போறன்னு வச்சிருந்த முதலாளி, ஆனா எல்லாம் மறந்துட்டேன். சரி, கிச்சன்ல வேலை இருந்ததோ? நான் இப்போ வந்து
பாத்ரூம்ல தான் வேலை செஞ்சு க்ளீன் பண்ணியா? ஆமா அந்த பையல எங்க பப்பாளி எங்க? இப்ப வந்துட்டு இருக்கான். ஓ அந்த குளிர் நேரத்துல குளிக்காம நம்மளால இருக்க முடியல. இந்த முடியல தண்ணி ஊத்தணும்ல, அது போற போட்டு நம்மளுக்கு பெரிய பாடா இருக்கு. எங்க தும்பு மாதிரி இருக்கு. இல்ல என்ன புலம்பிட்டு கிடக்க? இங்க பாரு, யார் வந்திருக்கான்னு தெரியுமா? யாரு வந்தான்ல, 1000 பேர் வருவான் போவான். உனக்கு என்ன, நம்ம முதலாளி வந்திருக்காரு, அதை மட்டும் பாரு. அப்படியா? அப்ப இது யாரும் பேரு? யாரு? முதலாளி. பையன் காட்டிடுவான் போல இருக்கு. ஐயோ வணக்கம் பப்பாளி வணக்கம். வணக்கம். அது ரொம்ப சொணக்கம். எங்க போன நேரமும்? அதாவது நீங்க போன தடவை ஆப்பிரிக்கா போகும்போது ஒரு ஷாம்பு போட்டு வந்தீங்க வந்துங்களா? ஆமா. அந்த ஷாம்பு போட்டு தலைமுடி கூட இப்படி ஆகி போச்சு. அதுக்கு முன் தடவை போகும்போது ஒரு சோப்பு எடுத்தீங்களா? ஆமா. மூஞ்சி இப்படி ஆகி போச்சு. இப்போ என்ன வந்திருக்கீங்க? அவசரத்துல உங்க பையன் ஸ்கூல் பேக்கு. டேய், இது அங்க வாங்குனதுடா. அங்க வை, அங்க வை. ஓரமா வை. சரி, 6 மாசத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். உங்களுடைய பணிகள்லாம் எப்படி? பணிகள் வந்து நல்லா பண்ணீங்களா? அது ரொம்ப சிறப்பா தான் போயிட்டு இருக்கு. போக போக நான் கவனிப்போம்ல. சரி. முதலாளி, பேரிக்கால இருந்து வந்திருக்கியே. ஆப்பிரிக்கா. ஏதோ ஒரு அக்கா. அந்த அக்கா ஊர்ல இருந்து வந்திருக்கியே. ஒருவேளை மேரி அக்காவா இருக்குமோ? பேரிக்காடா. பேரிக்காவா? சரி. டேய், தெளிவா சொல்லி தரேன். ஆப்பிரிக்கா. நான் போகும்போது எப்படி இருந்தேன்? அவங்க போகும்போது நெத்திலி கருவாடு மாதிரி இருந்தீங்க. இப்ப பல பாறை மீன் மாதிரி இருக்கீங்க. கேட்டுக்கே வேண்டாம். சரி, இப்போ நான் அதாவது ஆப்பிரிக்காவில் முக்கியமான வேலைகள் நிமித்தம் போயிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன எதுக்கு இப்போ நான் வந்து சொல்ல வந்தது சொல்ல மாட்டேங்க. எனக்கு பேரிக்கால இருந்து என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஏய், ஆப்பிரிக்கால இருந்து வாங்காம வருவேனா? அதானே பார்த்தேன். ஒரு சேர். சேரா? எப்படி இருக்கும்? நல்லா டேஸ்டா இருக்குமா முதலாளி? ரொம்ப இனிக்குமோ? கடிச்சு சாப்பிடுறோம், நல்லா நொறு நொறுன்னு இருக்கும். பப்பாளி பப்பாளி, இது நாற்காலிங்கிற சேர். நாற்காலிடா, சேரு உட்கார்றதா. அந்த சேரு நான் வந்த கார்ல டிக்கில இருக்குது. போய் 2 எடுத்தாங்க. அதை எதுக்கு அங்க மட்டும் வச்சியே? ஏர்போர்ட்ல இருந்து கார்ல தானே வந்திருக்கேன். அந்த கார் டிக்கில இருக்கு, போய் எடுத்து வாங்க. சரி 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 சரி. எப்போமா? ஏய் நில்லுங்க. அதுல உங்க கையோ காலோ பற்றக்கூடாது. பட்டுச்சுன்னா செத்தீங்க. செத்துமா? போங்க. ஐயோ, கையோ காலோ படாம எடுத்துவாங்க. தக்காளி எப்படிடா தூக்குறது? செத்து பேருன்னு வேற சொல்றாருடா. கை கால்லாம் படபடங்க. யோசிங்க யோசிங்க. போங்க போங்க. இருக்குடா ஐடியா. டேய், இது எதுக்கு இருக்கு? அது என்ன வர அடிக்கு? 2-3 நாளா துவைக்கல. காரணம் அதுதான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவர் கை கால் தான் படக்கூடாது. எப்படி தூக்கிட்டு வர மட்டும் பாரு. கை கால் படக்கூடாது. ஜாக்கிரதை. தக்காளி பாத்துக்குட்டா. சரி. ஆமா உசாரு. கையோ காலோ பற்றக்கூடாது. பட்டுச்சு, அவ்வளவுதான். ஆளு காலி. சூப்பரா ஆடுடா. புத்திசாலிகள்டா, புத்திசாலிகள். அப்படி 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 ஊஞ்சல் ஆடாம. மெதுவா இல்ல. அவ்வளவுதான். இந்த பயலுகளை நல்லா ஏமாத்தி. முதலாளி, எப்படி கொண்டு வந்த பாத்தீங்களா? சூப்பர் சூப்பர். எப்படி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு. சரிடா. அப்புறம் இதுல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற சந்தேகம் தானே உனக்கு இருக்கு? ஆமா. இதுல ஸ்பெஷல் தோசை போடுவாங்க. வாசியா? மாவை தூக்கிட்டு வந்து வார. ஏய் வா. என்ன? நீங்க தானே தோசை போடலாம் சொன்னீங்க. நீங்க விட்டா தோசையை போட்டு ஆளுக்கு 2 தோசை சாப்பிட்டீங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க. இப்ப பார். முதலாளி, நீ சாவலையா? உயிரோட வந்துட்டாரே. இந்த சேர் எனக்கு மட்டும், உங்களுக்கு மட்டும். இது மத்தவங்க யாரும் தொடக்கூடாது. தொட்டா அவ்வளவுதான். புரியுதா? இந்த சேர் எனக்கு மட்டும். உங்களுக்கு மட்டும்? ஆமா. டேய், நான் வந்து உங்களுடைய ஒர்க்லாம் எப்படி இருக்கு, அந்த தோட்டம் உறவுகள்லாம் பார்த்து வர போறேன். பார்த்துட்டு வர நல்ல ஏற்கனவே உட்கார்ந்துறத பாட்டு பாடிடுவாங்க. இப்போ பட்டாலே அவ்வளவுதான்.
நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். முதலாளி போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து பாப்போமே தொட்டு பாப்போமே நினைச்சீங்கன்னா ஐயர்வாள் வருவாங்க. படிக்கிறதுக்கு பயமா இருக்கு. முதலாளி தான் போயிட்டாரு. அப்படி தொட்டீங்க 6 அடி நிலம். ஐயோ ஐயோ வேண்டாமா. தக்காளி என்னடா எனக்கு ஒரு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்னடா? இந்த சேர்ல நீ கொஞ்சம் உட்காரேன். நான் உட்காரணுமா? எதுக்குடா? அது அதுல உட்கார வச்சு எனக்கு பார்க்கணும்னு ஒரு ஆசை தான். ஆசை இருக்கோ? நீ இந்த சேர்ல உட்காந்து போய் சேரேன். எனக்கும் அதை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. உனக்கு ஆசையா? பக்கத்துல நிக்காத இழுத்துற போது. ஏய் பப்பாளி, எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஓவரா குலைகிற நான் எதுக்கா இருக்கும் தெரியலையே. என்ன ஆசைடா சொல்லி நிறைவேற்றி வைக்க. இந்த சேர்ல உட்காரேன். உட்கார்ந்து போய் சேர மேல நான் இருக்கிறதே வேஸ்ட். நான் சொல்றேன் நீ இந்த சேர்ல உட்காந்து போய் சேர. உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கா? சரி வேண்டாம் விடு. நம்ம 2 பேருக்குமே வேண்டாம். இந்த சேர் கொஞ்சம் சுத்தி பார்த்துருமா? முன்னாடி நல்லா தான் இருக்கு. தொட்டாத தப்பி தவறி உட்கார்ந்தடா போய் சேர்ந்துருவேன். நண்பா நண்பா சூப்பரா இருக்கடா. நண்பா எங்க போனா? ஏன் கூப்பிட்டியா? நான் எதுக்கிட்ட உனக்கு கூட போறேன்? யாரோ ஒருத்தன் கூப்பிடுறான் பாரு. யாரு? எப்பா கேளுடா. யாரு? யார் நீங்கள்? எதற்காக வந்தீர்கள்? என்ன வேண்டும் உங்களுக்கு? தம்பி என் நண்பனை பார்க்க வந்தேன். உங்க நண்பனா? ஆமா. நீங்க வாரம் சொல்லியிருந்தீங்களா? அதான் அவர் அப்பவே போயிட்டாரு. டேய் நீ யாரும் தெரியல உனக்கு? தெரியலையே. என்னமா தெரியல? தெரியலையே. மண்டைய பாருடா சூரிய கதிர் ஒளிஞ்சு கிடக்கு. கண்ணெல்லாம் கூசுது. நம்ம முதலாளியோட ஃப்ரெண்டு. அப்படியா? மண்டைய பார்த்துன்னு தெரியலையா? அவருக்கு நிறைய இருக்கு. இவன் நண்பன் எங்க போயிருக்கா? அதான் சொன்னல நீங்க வாரம் சொன்னா அவர் வெளியே கிளம்பிட்டாரு. சரி நான் கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போறேன். உட்காரக்கூடாது. ஆமா நான் ஏன் சொல்றேன்னா உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். ஆமா ஆமா. உங்களை பார்த்தாலே பெரிய ஆள் மாதிரி தெரியுது. பேர குழந்தைகளாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தான் சொல்றேன் பாத்துக்கங்க. உங்க மேல அக்கறையினால உங்க மேல பாசத்துல. ஆமா அதனால தான் நாங்க. என்னடா ஆளக்கணும் மாயமா மறைஞ்சிட்டாரு. ஆமா எங்க தேடி பாப்போம். ஐயா போனாரு தெரியலையே. ஐயோ வந்த இடத்துல சொல்லாம கொள்ளாம சேர்ல உட்காந்து போய் சேர்ந்துட்டாரு. ஐயா ஐயா போய் சேர்ந்துட்டீல. ஐயா உயிரோட தான் இருக்காரு. சாவலியோ? கண்ணை உட்டி பாக்குறடா. செத்துட்டான்னு நினைச்சேன். என்னப்பா என்ன? நீ சாவலையா? நான் வந்த நேரத்துல இருந்தே சாகலையா சாகல. என்னப்பா சாகல? அதாவது வந்து பாத்துக்கங்க எங்க முதல்ல இருக்கிற பத்திலா இத சேர தொட்டாலே நீ செத்து பேரும் சொல்லி விட்டாரியா. அது அவருக்கு மட்டும் தானா? ஓஹோ அவன் சின்ன வயசுல இருந்து அப்படிதான்ப்பா. எனக்கு எனக்கு அப்படியே சொல்லிட்டு பேரு நாற்காலி. களைப்பெல்லாம் போயிடும். அப்படியா? ஆமா. சரி பரவாயில்ல. டைம் ஆச்சு. இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பாரு. 2 மணி நேரம் கழிச்சு? சரி 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 போயிட்டு வந்த உடனே சொல்லிடு. ரொம்ப நல்ல மனுஷன்டா. ஆமாடா. இவரை மாதிரி இந்தியாவுல ஒரு 5 பேர் இருந்தா நாள் ஃபுல்லா மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்கும். 5 பேர் போதுமா? 5 பேர். ரைட்டு. நீ இந்த சேர்ல தொட்டு போறேன். ஏன் நீ தொட்டு போறேன்? நான் தொட்டு பக்கமா இல்ல ஒன்னு நம்பிதான் தொடர பாத்துக்க. சும்மா தொடு. நான் இருக்க எல்லாம் பாத்துக்கிட்டேன். நீ பாத்துக்கிறியா? எல்லாம் கடைசி வரைக்கும் எல்லாம் பாத்துக்கிட்டேன். நீ காரியம் அவர் வரைக்கும் உடப்பட போறது இல்ல. இருந்தாலும் பரவாயில்லடா. சேர் பக்கத்துல கை போடல கை நடுங்குதடா. ஒண்ணும் செய்யல. எப்படி இருக்கு? இல்ல
கரண்ட் கிரண்டு அடிக்கலையே உதறத பார்த்து எனக்கு பதறுதப்பா. முடியல ஆசை சந்தோஷம் சந்தோஷமா இல்ல நல்லா இருக்குல. ஆமா ஏ தக்காளி நீல கொஞ்சம் உட்கார்ந்து வைக்கியா. நீ உட்கார் அதுக்கு பிறகு நான் உட்கார். அம்மா யாமல நீ உட்கார்ந்தா நான் பப்பாளி மாதிரி ஆயிடுவேன் தக்காளி மாதிரி. அப்ப நான் உட்காரட்டா. நீ உட்காரு பஸ் பாத்து ஆமாமா உட்கார்ந்தியா அடடடடா என்ன சுகம்டா. அப்ப நான் நீ உட்காரணும். ஆமா உட்காரு மெதுவா உட்கார சொன்ன படுத்துட்டியடா. இந்த சேர்ல உட்காருக்கு என்ன சுகமா சூப்பரா இருக்கு. நானும் கொஞ்சம் உட்காந்துக்கிட்டுமா பாத்து உடஞ்சிராம. ஆமா எனக்கு அதான் பயமா இருக்கு. என்ன சுகம் நீ எப்ப உடம்பு பிடிக்கலையே. ஆளு பல்கலடா. தக்காளி பப்பாளியை நான் சாதாரணமா நினைச்சிட்டேன். அந்த லைன் வீடுகள் எல்லாம் அவங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. தோட்டந்துறவுகள்ல பார்த்தா அவங்களுடைய வேலையாட்களை வச்சு அழகா பண்ணியிருக்காங்க. அதனால ஆளுக்கு ஒரு பவுன் மோதிரம், ஒரு பவுன்ல சூப்பரா ஆளுக்கு ஒரு மோதிரம் போடலாம்னு நினைக்கிறேன். அதை சில்வர்லயாவது போடலாம். செஞ்சா அது கூட முடியாட்டா பிளாஸ்டிக்ல 2 மோதிரமாவது வாங்கி அவங்களுக்கு ஒரு அவார்டை கொடுத்துலாம் பாக்கேன். தக்காளி பப்பாளி I am very busy. வெரி பிஸியா? Yes, come in. தக்காளி பப்பாளி We are busy. ரொம்ப ரொம்ப வேலை இருக்கு. we are busy. அதுல வேற டிரான்ஸ்லேட். என்ன காரியம்? இது எனக்கு மட்டும்டா. ஏன்டா உட்காந்தீங்க? சொன்னேன்ல கையோ காலோ பட்டீங்கன்னா செத்து போயிருங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. எவ்வளவு காஸ்ட்லியான சேர் வாங்கி எனக்கு மட்டும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். போங்க முதலாளி. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு மட்டும் எனக்கு மட்டும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதானே கிறிஸ்மஸ்னா என்ன தெரியுமா முதலாளி? நீங்களே சொல்லிருங்க. முதல்ல நண்பர் வந்தார்ல. இப்போ எதுல இருந்து ஆரம்பிக்கும் தம்பி? இதுல நீங்க சொல்லிருக்கல உட்காரக்கூடாது. இது எனக்கு மட்டும். என்ன நடந்துச்சு சொல்டா. யாரா உட்கார சொன்னது? அதாவது உங்க ஃப்ரெண்ட் வந்தாரு. உங்க ஃப்ரெண்ட் ஓ என்னுடைய பாலியஸ் சிநேகிதர் பிரான்சிஸ் வந்தாப்லையா? அவரே தான் அவர் தான் அந்த சேர்ல உட்கார்ந்தா ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி உட்கார்ந்து காமிச்சிட்டு போனாரு. உண்மையை சொல்லிட்டானே. போங்க முதலாளி. எப்ப பார்த்தாலும் எனக்கு மட்டும் சொல்லி கேளுடல முதலாளி. நீங்க தானே முதலாளி அடிக்கடி சொல்லுவீங்க கிறிஸ்மஸ்னா என்ன தெரியுமா? இயேசுநாதர் தன்னையே இந்த உலகத்துக்கு கொடுத்தாரு. அதே போல நாமும் மற்றவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும். நமக்கு இருக்கிறதா எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொன்னீங்க முதலாளி. சொன்னீங்கல்ல. நீங்க சொல்லிட்டு நீங்களே இப்படி இருந்தா என்ன முதலாளி அர்த்தம்? ஒரு சில வார்த்தையில இந்த கடினமான இதயத்தை நீ கரைச்சிட்ட. உங்ககிட்ட முதலாவது நான் சாரி கேட்டேன். டேய் சுயநலத்தோட இது எனக்கு மட்டும்தான் ஒரு காஸ்ட்லியான ஒரு சேரை வாங்கிட்டு வந்து நான் மட்டும் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அது பெரிய தப்புடா. நீ சொன்ன பாரு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி இயேசு இந்த உலகத்துல பிறந்தது. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சொந்தம். கிறிஸ்தவங்க மட்டும் அது எனக்கு மட்டும்தான் எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க மாதிரி நானும் இந்த சேரை சொல்லிட்டேனடா. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சொந்தம். என் வீட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்க, எனக்கு உண்மையா ஊழியம் செய்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த சேர் சொந்தம். நீங்களும் இதை உட்காரலாம். நல்ல கடினமான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இதுல ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா ரிலாக்ஸ் சாரிடா. இனிமே நான் இருக்க மாட்டேன். ஆமா இன்னைக்கு முதலாளி வரேன்னு சொல்லி என்ன நல்லா ரெடி பண்ணிருப்பீங்களே? நல்ல விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்க முதலாளி. பறக்கிறது ஓடுறது அடிச்சு வச்சாச்சு. ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க என்கிட்ட நின்று பரமாற வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து அப்படியா? பப்பாளி தக்காளி எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாத்தியா? வாங்கடா வாங்க வாங்க உள்ள வாங்க. நாடகம் நல்லா இருந்துச்சுல்ல? என்ன கற்றுக்கொண்டோம்? எல்லாமே நான் மட்டும்தான் எனக்குத்தான் இல்லை, நீ விட்டு கொடுக்குற பிள்ளையா இருக்கணுங்கிறத கற்றுக்கிட்டல. இப்போ பைபிள் சம்பவத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். வணக்கம் அன்பு குழந்தைகளே, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? என்ன கிறிஸ்மஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சா? இயேசு பிறந்தநாளை கொண்டாடுனீங்களோ? ஜெபம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இதை திருப்பி இருக்க நினைவுபடுத்துகிறேன். சரியா? ஜெபம் பண்ணலாம்.
எங்கள் அன்பு தந்தையே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு தந்த பைபிளின் மூலமாக கற்றுக் கொடுக்குறீங்களே, அதற்காக ரொம்ப நன்றி. கீழ்ப்படுகிற மனசை தந்தைங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய வேத வாக்கியங்களை நாங்கள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நல்ல சூழ்நிலையை தந்தீங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. கீழ்ப்படியும் மனதை தாங்க. இயேசுவின் திருப்பெயரில் உம்மிடம் கேட்கிறோம். ஆமேன். குழந்தைங்களே, கிறிஸ்மஸ் நல்லா இருந்துச்சா? கிறிஸ்மஸ்னால் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இயேசு எப்பொழுது பிறந்தார் என்று சரித்திரத்தில் குறிப்பிடப்படவில்லை என்று சொன்னேன். அப்படின்னா பிறகு எதுக்குன்னு இந்த 25ஆம் தேதின்னு சொல்லி அந்த 25ஆம் தேதி எப்படி வந்தது என்பதையும் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, அப்படித்தானே? சரி, அப்படின்னா நாங்கள்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறோம்னே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருதா? நம்ம கிறிஸ்தவர்கள் பிறந்தநாள் கொண்டாடுவது இல்லை என்பதையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த கலாச்சாரம் கிறிஸ்தவத்துக்குள்ளே கிடையாது என்பதை கற்றுக் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறோம் இல்லையா? எப்படியெல்லாம் கொண்டாடுறோம்? கேக்கு வெட்டி, கிறிஸ்மஸ் கேக்கு வெட்டி இருக்கு, அப்படி தானே? கேக்கு வெட்டி, வேறு நல்ல பூக்களெல்லாம் போட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து, இப்போ அதிகமாக எப்படி பண்ணுறோம் பார்த்தீங்களா? உடனே அதை பதிவு செஞ்சு நம்முடைய அலைபேசி மூலமாக, அதாவது திறன்பேசி மூலமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம், அப்படி தானே? இப்படி செய்கிறதுனால நம்மளை உருவாக்கிய கடவுள் மகிழ்ச்சி அடைவார்னு நீங்கள் நம்புறீங்களா? கொஞ்சம் யோசிங்களேன். உங்கள் பெற்றோர்கிட்ட கேட்டு பாருங்கள். இதை பார்க்குற பெரியவங்களே, உங்கள்கிட்டையும் கூட அன்பாக கேட்குறேன். இந்த விதத்தில் நாம் பிறந்தநாள் கொண்டாடுவதில் கடவுள் மகிழ்ச்சி அடைவாரா? யோசித்தீங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். பிறந்த நாளை நினைவு கூறலாம், தவறே கிடையாது. பிறந்து நம்ம ஆண்டவர் நம்ம கூடுதலாக ஒரு ஆண்டு தந்திருக்கிறான்னு சொல்லி அன்னைக்கு நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து, நீ இத்தனை ஆண்டுகள் உனக்கு முடிஞ்சிட்டு இப்போ அடுத்த ஒரு வயது உங்களுக்கு தொடங்குகிறது, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு நன்றி ஜெபம் பண்ணலாம். அடுத்து கடந்த நாள் வரைக்கும் செய்ய தவறிய காரியங்களை இந்த ஆண்டிலிருந்து நான் செய்ய போகிறேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்க அந்த நாளை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்புறமா செய்ய தவறிய விஷயங்களையும் யோசித்து தவறுகளை விட்டு விடவும் நல்லது செய்கிறதுக்கு தீர்மானம் பண்ணுறதுக்கு அந்த பிறந்த நாளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பிறந்த நாளுக்கு அன்று நீங்கள் சிலர்லாம் போய் என்ன செய்கிறீங்க? பலர், அதாவது சில இல்லங்களுக்கு சென்று பிறந்தநாளை கொண்டாடுறீங்க, அவங்களுக்கு பரிசுலாம் கொடுக்குறீங்க, மகிழ்ச்சி தான். ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, நீங்கள் அங்கேயும் போய் கேக்கு வெட்டி கொண்டாடுறீங்க. அதை பார்க்குற சின்ன பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க யோசிங்க. ஐயோ, நம்ம பிறந்தநாளுக்கு இப்படி யார் கேக்கு வெட்டுவா அப்படின்னு ஒரு ஏக்கத்தை உருவாக்குமா இல்லையா? இனிமே அப்படி நம்ம செய்யாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம பிறந்தநாளுங்கிற விஷயத்தையே சொல்லாமல், பிறந்தநாள் அன்று தான் உதவி செய்யணுங்கிற மனநிலையும் இல்லாமல், எல்லா நாட்களிலும் இல்லாத இயலாதவருக்கு மனதார கொடுக்கணும். அதை நம்ம ஒளிப்படம்லாம் எடுத்து பிறருக்கு அதை தெரியப்படுத்தவே கூடாது. ஏன்னா இந்த வலது கையிட்டு உதவி செய்கிறது இந்த இடது கைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். எனவே நமது பிறந்த நாட்கள் இப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும். அன்பு பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி நீங்கள் அந்த பிறந்த நாளை நினைவுபடுத்த கற்றுக் கொடுங்கள். அது கொண்டாடுவதை விட நினைவுபடுத்தி நம்மளை சரி செய்து கொள்ளவும், பிறருக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும், ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவதாகவும் இந்த பிறந்த நாட்களை நீங்கள் இனிமேல் என்ன செய்யுங்க? மாற்றிக்கொள்வது நல்லது. சரி, இந்த இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் என்ன சம்பவங்கள் நடந்ததுன்னு சொல்லி நம்ம இந்த நாளில் பார்க்குறோம். இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடி முடிச்சிட்டோம், அப்படி தானே? ஆமாம். இயேசு பிறந்த பிறகு அவர் எங்கே பிறந்தாருன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சத்திரத்தில் அவங்களுக்கு யாரும் இடம் கொடுக்கல. அதனால் அந்த சத்திரத்துக்கு வர்றவங்க அவங்க மாட்டை கட்டி வைக்கிற இடத்துல, அந்த மாட்டு தொழுவத்தில் மாட்டுக்கு தீவனம் போடுற இடத்துல, அதான் முன்னணைன்னு சொல்லுவாங்க, தீவன தொட்டின்னு சொல்லி நம்ம மொழிபெயர்க்கலாம். அதில் தான் இயேசு பிறந்திருந்தாங்க. நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ ரொம்ப குளிர் அடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆனால் உண்மையிலே அது குளிர்காலம் கிடையாது. சரிதானா? எப்படி இது நமக்கு தெரியுமா? அந்த நாட்களில் மேய்ப்பர்கள், ஆடு மேய்க்கிறவங்க வயல்வெளிகளில் தனது ஆடுகளெல்லாம் விட்டு அதை காத்திருப்பாங்க. ஏன்னா ஆடுகள் அதனுடைய எச்சப்பகுதி அந்த வயலில் விழும் பொழுது உரமாக மாறுங்கிறதுனால வீடுகளில் ஆட்டை படுக்க வைக்காமல் அந்த வயல்வெளிகளில் படுக்க வச்சுருப்பாங்க. குளிர்காலத்தில் ஒருபோதும் இதை செய்யவே மாட்டாங்க. அந்த நாட்டில் இது எப்பொழுது நடக்கும்னா, மிக சரியாக சொல்லப்போனால் மார்ச் மாதத்தில் இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் அந்த ஆடுகளை வயல்வெளியில் அவர்கள் என்ன செய்வார்? இரவிலே கிடையாக அதை கிடத்தி இருப்பார்கள். எனவே இயேசு கண்டிப்பாக குளிர்காலத்தில் பிறக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அடுத்து உலக குடிமதிப்பு எழுதப்படுதுன்னு சொன்னோம் இல்லையா? குடிமதிப்பு குளிர்காலத்தில் எழுத மாட்டாங்க. ஏன்னா
குளிர்காலத்தில் யாரும் பயணம் செஞ்சு அவங்கவுங்க ஊருக்கு போக முடியாதுங்கிறதுனால கண்டிப்பாக குடிமதிப்பு எப்பொழுதுதான் எழுதப்பட்டிருக்க முடியும். அது மார்ச் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்திற்குள்ளாக நடந்த சம்பவமாகத்தான் இருக்க முடியும். எனவே நீங்கள் இதை நல்லா தெளிவுபடுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடுதல் உண்மை செய்தியாக, வரலாற்று செய்தியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்பொழுது இந்த இயேசு பிறந்த அதே நாளில் பெத்லஹேம்ங்கிற ஊருக்கு பக்கத்தில் வயல்வெளிகளில் இரவு நேரத்தில் தனது ஆடுகளை படுக்க போட்டு அதற்கு காவலி இருந்து விழிப்பாக இருந்தார்கள். யார் தெரியுமா? அந்த ஆடுகளை கவனிக்கிற மேய்ப்பர்கள். இந்த மேய்ப்பர்கள் பாருங்கள், இரவு நேரத்தில் தன்னுடைய பணியை மிக கவனமாக செஞ்சவங்க. ஆனால் சமூகத்தில் இந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையே கிடையாது. அப்படிப்பட்டவங்க தான். இவங்களுக்கு திடீர்னு அந்த இரவுல தூதன் வந்து, பயப்படாதீங்க, இந்த உலக எல்லா மக்களுக்கும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். ஆண்டவராகிய மேசியா. மேசியானா யாரு? இயேசுவை குறிக்கின்ற, அவர் பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபருங்கிற வார்த்தை என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். மேசியா என்ற மீட்பர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். எங்கே? ஒரு மாட்டு, அதாவது சத்திரத்துக்கு பக்கத்தில் உள்ள மாட்டு தொழுவத்தில் மாட்டுக்கு தீவனம் போடுற ஒரு இடத்துல அந்த குழந்தைய ஒரு துணியில் சுற்றி கிடத்தி வச்சிருப்பாங்க. இதான் உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, அது எப்படி ஒரு குழந்தைய எப்படி வச்சுருப்பாங்க? ஓ, நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி சிறப்பாக இருக்குமோ, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அது முடிச்சோடனே அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? ரொம்ப தூதர்கள் அப்படியே கூட்டமாக வந்தாங்க. அவங்க ஒரு பாடலை அழகாக பாடினாங்க. பரலோகத்தில் இருக்கிற கடவுளுக்கே புகழும் நன்றியும், அடுத்து இந்த பூமியிலே இயேசு பிறந்ததினால் என்ன கிடைக்க போகுது? எல்லாருக்கும் மன நிம்மதி, சமாதானம் கிடைக்கும், அடுத்து அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் சொல்லி பாடல்களாக பாடுறாங்க. இதனால தான் இன்றைய நாட்களில் கூட இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் இந்த நற்செய்தியை பாட்டுகளாக பாடிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சி யாரையும் தொந்தரவு படுத்தாமல் இருக்கணுங்கிறத நீங்கள் ஆழமாக மனசில் வச்சுக்கிட்டா அடுத்த ஆண்டுலையாவது நீங்கள் அதை சரி பண்ணிக்கிடுவீங்க. இந்த நற்செய்தி சொல்லி முடித்த உடனே இந்த மேய்ப்பர்களுக்கு, இந்த ஆடு மேய்ப்பர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே ஆட்டை அப்படியே போட்டுட்டு, இந்த ஆடுகளை விட எங்களுக்கு எது முக்கியம்? இந்த உலக மக்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய, அமைதியை தரக்கூடிய அந்த கடவுள், அந்த மீட்பர், அந்த மேசியா, இவ்வளவு நாளும் நாங்கள் எதிர்பார்த்த மேசியா பிறந்துட்டாரா? உடனே ஓடுனாங்க, விரைந்து போனாங்க. அவங்க சரியாக அதே அடையாளம். ஒரு மாடுகளுக்கு தீவனம் போடுற இடத்துல துணியில் சுற்றி யார் தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இயேசு குழந்தையும் அவர் வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பும் அவரை பெற்றெடுத்த மரியாளும், இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்க நேராக போய் சந்தோஷம் தாங்க முடியல. தனக்கு தூதன் சொன்னதையும், தூதர்கள் கூட்டமாக வந்து பாட்டு பாடிய செய்தியையும் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம், என்னது இவ்வளவு நாள் இது இயேசு பிறப்பாருன்னு சொல்லி எங்கள் 2 பேத்துக்கு மட்டும்தான் தெரியும், இப்பொழுது உங்களுக்குமா? ஆகா, இது உண்மையிலே கடவுளுடைய பெரிய திட்டம்தான் சொல்லி மரியாளுக்கு அதையே யோசித்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த அருமையானதை பார்த்து மகிழ்ச்சி தாழாமல் அப்படியே போகும்போது ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தி இந்த நற்செய்தியை அவங்க சொல்லிக்கிட்டே போனாங்க. சரிதானா? ஏன் இந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்லி கூடுதல் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேனே. இந்த மேய்ப்பர்கள் எப்படிப்பட்ட ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, எருசலேம் தேவாலயத்தில் பலி கொடுக்கறதுக்குனே ஆடுகள் உண்டு. நம்ம கொண்டு போன ஆட்டை போய் அங்கே பலி கொடுக்க முடியாது. அதை அவங்க விலைக்கு எடுத்துக்கிட்டு அந்த காசை வாங்கி, நம்ம அந்த காசை வச்சு அந்த கோயிலுக்குரிய ஆட்டை வாங்கி தான் பலி கொடுக்கணும். இப்படியா கோயில் ஆடுகளை மேய்க்கிறவர்கள் தான் இந்த மேய்ப்பர்கள். ஏன் இவங்களுக்கு சொல்லப்பட்டது? எப்பா, இப்படி இயேசுங்கிற ஒருத்தர் வந்துட்டாரு, அவர் இவர்களுக்காக சிலுவையில் உயிர் கொடுக்க போகிறாரு, இனிமேல் நீங்கள் இந்த பலி ஆடுகளை மேய்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை என்பதற்காக வேண்டிதான் இந்த மேய்ப்பர்களுக்கு, குறிப்பாக கோயில் ஆடுகளை மேய்த்த மேய்ப்பர்களுக்கு இந்த நற்செய்தி என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது. அப்படின்னா அதுலேயும் கூட உங்களுக்கான மீட்பர். இனிமேல் நீங்கள் வந்து இந்த ஆடுகளை மேய்க்கவோ, இதை நம்பியோ, இதை பலி கொடுக்கவோ தேவையே இல்லை. உங்களுக்காக உயிர் கொடுக்க, உங்களை காப்பாற்ற வந்த கடவுளுங்கிற நற்செய்தி தான் இந்த மேய்ப்பர்களுக்கு தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டதுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. சரியா? இப்பொழுது அந்த ஊருக்கு வந்து அத்தனை பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்புறாங்க. இப்போ இவங்களுக்கு வீட்டில் என்ன கிடைச்சது? இடம் கிடைத்தது. இப்போ ஒரு வீட்டுக்கு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக அந்த பெத்லஹேம் ஊரில் இவங்க என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அங்கே இருந்துக்கிடலாம்னு நினச்சாங்க, ஏன்னா அவங்க சொந்த ஊராக இருக்கலாம்னு நினச்சாங்க போல். ஆனால் அப்போ தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை வந்துச்சு? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாகவே ஒரு வினோதமான நட்சத்திரம் அந்த நாட்களில் தோன்றியது. சரியா? இது பொதுவாக எப்படி தோன்றியிருக்கலாம்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்கன்னா,
பொதுவாக வியாழன் கோளும் சனி கோளும் 397 ஆண்டுக்கு ஒரு முறை மிக நெருக்கமாக வரும் பொழுது மிக பிரகாசமான ஒளி வரும், அதுவாக இருந்திருக்கலாம்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த வெளிச்சத்தை கிழக்கு பகுதியில் உள்ள பாரசீகம், இந்தியா, சீனா, பெர்சியா, இலங்கை இந்த நாடுகளில் உள்ள வானத்தை ஆராய்ச்சி செய்கிறவங்க தனித்தனியாக பார்த்தாங்க. அந்த நட்சத்திரம் எந்த நாட்டுக்கு மேலே இருப்பதாக இவங்க கணித்து அதை நோக்கி நடந்தாங்க. இவங்க கூட்டமாக வரல, தனித்தனியாக வராங்க. இவங்க எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லி பைபிளில் இல்லை. இவங்க வச்ச காணிக்கையை வச்சு இவங்க 3 பேர்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பைபிளில் அந்த எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை. இவங்க நேரம் வராங்க. அது சரியாக எங்கே இருக்குது? ஏரோது அந்த பகுதியில், பெத்லேங்கிற பகுதியில் அது இருக்குது. கண்டிப்பாக இவர் ஒரு முக்கியமாக மன்னராகத்தான் இருக்க முடியும்னு சொல்லி தான் இவங்க ஏரோது அரசர்கிட்ட போய் விசாரித்தாங்க. ஆனால் அவர் அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணால் பெத்லஹேமில் தான் பிறந்ததாக நினச்சி அப்புறமா இவங்க அந்த நட்சத்திரத்தை வழிநடத்த நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தாங்க. அது இயேசு தங்கி இருந்த வீட்டுக்கு மேலாக வந்தது. சரிதானா? இவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாங்க, மகிழ்ச்சி அடைந்தாங்க, தாங்க கொண்டு வந்த பொருட்களையெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் மறு தடவை இவங்க அந்த மன்னர்கிட்ட போகாமல் இரவிலே கடவுளால் இவர்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் அந்த மன்னர்கிட்ட திருப்பி போகக்கூடாது, நீங்கள் போயிருங்க, உங்களுடைய நாட்டுக்கு போயிருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி யோசேப்புக்கு என்ன சொன்ன, இனிமேல் நீங்கள் இந்த நாட்டில் உங்களுடைய சொந்த ஊரில் இருந்துக்கலாம்னு நினைக்க வேண்டாம், உங்களை கொலை செய்வதற்கு மன்னன் திட்டமிடுகிறான், எனவே நீங்கள் கிளம்பி எகிப்து நாட்டுக்கு இரவோடு இரவாக போயிருங்கன்னு தூதன் சொன்னதுனால அவங்க அங்கேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட அந்த எகிப்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. மன்னர் யோசிக்கிறாரு, போனவங்களை காணுமேன்னு சொல்லி அவங்க வந்த காலத்தை யோசிக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இருக்குங்கிற ஒரு கணிப்பில் பெத்லஹேமை சுற்றி, பெத்லஹேமுக்கு 7 மைல் சுற்றளவில் இருக்கிற அத்தனை ஆண் குழந்தையும் கொலை செய்ய சொல்கிறார். கிட்டத்தட்ட ஆய்வின்படி 180க்கு மேற்பட்ட ஆண் குழந்தைகள் அன்று கொலை செய்யப்பட்டதாக வரலாற்றில் இருக்குது. எனக்கு அன்பு தம்பி தங்கச்சி, இயேசு நமக்காக எவ்வளவு கஷ்டங்களை பிறக்கும் போதில் இருந்தே அவர் சிரமப்பட்டு அங்கு போய் இங்கு அலைந்து எப்படியாவது நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காகவே தான் இவர் வந்தார். ஆனால் நம்ம இன்னைக்கு இயேசுவை பற்றி எப்படிப்பட்ட செய்தியை நம்முடைய பேச்சின் மூலமாக, நம்முடைய நடவடிக்கையின் மூலமாக, நம்முடைய உடையின் மூலமாக எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறோம்? ஆண்டவர் நம்முடைய என்ன விரும்புகிறாரு? இந்த நற்செய்தி, பாவிகளை ரட்சிக்கவே, நல்ல வாங்கி, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு வந்தார். இந்த நற்செய்தியை தான் நீங்கள் எல்லாட்டையும் போய் சொல்லணும். அந்த மேய்ப்பர்கள் சொன்னாங்களா, சொல்லலையா? தனது ஆடுகளையும் போட்டுக்கொண்டு சுயநலமாக இருக்காம அந்த உடனே அந்த காட்சியை பார்த்து நற்செய்தி சொன்னாங்க இல்லையா? அன்பு தம்பி தங்கச்சி, அன்பு பெரியவங்களே, நம்ம இன்னைக்கு பல ஆண்டுகளாக இயேசு இந்த உலக மக்கள் அனைவருக்காக, அவர் கிறிஸ்தவ சமயத்தை உருவாக்க வரவில்லை. உலக மக்கள் அனைவரும் அவரது பிள்ளைங்க. அந்த மக்கள் எவரும் தவறும் செய்யக்கூடாது, இறந்த பின்பு நரகத்துக்கும் போகக்கூடாது, அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக, அவர்களுக்கு அழிவில்லாத ஒரு வாழ்வை கொடுக்குங்க ஒரே நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்ற நற்செய்தியை நாமும் அறிந்து கொண்டு பிறருக்கு சொல்வது தான் அவரை அறிந்தவர்களுடைய முதன்மையான வேலையாக, கடமையாக இருக்க வேண்டும். இன்றைக்கி சுகபோகமாக நம்முடைய வசதிகளெல்லாம் தேடிக்கொண்டு அதிலேயே அமிழ்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடைஞ்சு இருக்கிறோமா? சற்று நம்ம யோசிப்போம். வாய்ப்பு கிடைக்கிற நேரங்கள்லாம் இயேசு நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க, நமக்காக உயிர் கொடுத்தாங்க. உங்கள் தப்புக்களெல்லாம் சொல்லி பாவம் மன்னிப்பை பெற்றுக்கிடுங்க, நீங்கள் இயேசுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழுங்க. அப்படின்னா நீங்கள் இறந்த பின்பு நீங்கள் எங்கே போக மாட்டீங்க? நரகத்துக்கு போக மாட்டீங்க. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உடனே அவர் தூய ஆவியாக உங்கள் மனசுக்குள்ளே வந்து உங்களை விட்டு போகவே மாட்டார். நீங்கள் இறந்த பின்பு உங்கள் உயிரை நேராக ஆண்டுகிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறது அந்த பரிசுத்தாவியின் வேலை என்பதை நீங்கள் கற்றுக் கொடுங்க. நீங்கள் இதை அனுபவிங்க, பிறருக்கும் கற்றுக் கொடுங்க. எனவே இந்த ரட்சிப்பின் செய்தியை, இந்த அழியாத உயிரை பெறக்கூடிய இந்த நற்செய்தியை பிறருக்கு அறிவிப்பதில் ஒவ்வொரு நாளும் இருங்க. உங்கள் கூட படிக்கிறவங்க, பயணம் செய்யும்போது பார்க்குறவங்க, சும்மா கடையில் சந்திக்கிறவங்க, உங்கள் வீட்டுக்கு தொடர்புடையவங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த நற்செய்தி சொல்லியிருக்கிறீங்களா? இதுவரைக்கும் சொல்லாட்டி தயவுசெய்து இனிமே சொல்லுங்கள். வாய்ப்பு கிடைக்கிற நேரமெல்லாம் உங்களுடைய நல்ல நடவடிக்கையின் மூலமாக அவங்களே வந்து உங்கள்கிட்ட கேட்கணும், நீங்கள் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிற, நீங்கள் இந்த இப்படி கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறீங்களே, நீங்கள் வந்து இன்னும் உங்கள் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லி கேட்கும் பொழுது நீங்கள் அந்த இயேசுவை பற்றி சொல்லுங்கள். அதைத்தான் விரும்புகிறாங்க. செய்வீங்களா? ஜெபம் பண்ணலாம். அன்பின் தந்தையே, உமக்கு நன்றி. இந்த நற்செய்தி சொல்ல வேண்டும், இது சொல்வது உங்களுடைய கடமை என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறீங்க. அதை நாங்கள் கவனமாக செய்யணும். எங்கள் உலக ஆசைகளே நாங்கள் அமிழ்ந்து போய் விடாதபடிக்கு வாய்ப்பு கிடைக்கிற ஒவ்வொரு நேரத்திலும்
உம்மை போல நாங்கள் வாழ்ந்து இந்த நற்செய்தியை, ரட்சிப்பின் செய்தியை பிறருக்கு சொல்ல நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் பெயரில் உம்மிடம் கேட்கிறோம். தம்பி தங்கச்சி, ஏசப்பா பிறந்தது எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கறது. அதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளணுங்கிறது குறித்ததான ஒரு உண்மையாக நடந்த சம்பவத்தை அண்ணன் உனக்கு சொல்ல போகிறேன். கவனிக்கிறியா? பாரு, ராகுல் கோகுல்னு சொல்லி 2 தம்பிமார் இருந்தாங்க. இந்த ராகுல் பெரிய பணக்கார தம்பியாக இருந்தான். அவனுக்கு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஏழை பையன் கோகுல். பாருங்க, இந்த ராகுலும் கோகுலும் படித்தது ஒரு மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் எப்போவுமே குளுமையாக இருக்கும். அவங்க ஸ்கூலுக்கு போகணுன்னா தலையில் குல்லா வச்சுருக்கணும், ஷொட்ரு போட்டிருக்கணும், காலில் சாக்ஸ் போட்டிருக்கணும், ஷூ போட்டிருக்கணும். அப்படி தான் ஸ்கூலுக்குள்ளே போக முடியும். எப்பொழுதும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், குளிராக இருக்கும். பாரு, இந்த ராகுல் இந்த கோகுல் 2 பேரும் ஃப்ரெண்டு. இந்த ராகுல் பணக்கார பையன், இந்த கோகுல் ஏழை பையன். இந்த கோகுலுக்கு தலையில் வைக்கிறதுக்கு சரியான குல்லா கிடையாது. பாரு, அவனுக்கு ஷொட்டரு, அதுவும் சரியான ஷொட்டர் கிடையாது. பார்த்தா காலில் ஷூவும் அவனுக்கு நல்ல ஷூவே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டாகவே இருந்தாங்க. பாரு, இந்த ராகுல் இந்த கோகுலுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த கோகுல் என்ன செய்ய மாட்டான், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னே சொல்லிடுவான். பாருங்கள், 2 பேரும் ஸ்கூலில் நல்லா படித்தாங்க. பாருங்கள், அவங்க வர 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 ஆண்டவருக்குள்ளே நல்ல பிள்ளைகளாக இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, ஸ்கூலில் நல்ல மார்க் வாங்கினாங்க. ராகுல் கோகுல் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அவங்கள பாராட்டுவாங்களாம். பாரு தம்பி தங்கச்சி, நாட்கள் அப்படியே கடந்தது. கிறிஸ்மஸ் பண்டிகை வந்துச்சுது. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் நான் எப்படியாவது இந்த கோகுலுக்கு நான் கிறிஸ்மஸ் பரிசு கொடுக்கணும். ஆனால் நான் கொடுத்தா அவன் வேண்டான்னு சொல்லிடுவானே, நான் எப்படி அவனுக்கு கொடுக்கறது? அவன் யோசித்தான். பாரு தம்பி, அவன் ஏழை பையன், அவனுக்கு உதவி செய்யணும். எப்படி செய்யலாம் யோசிக்கிறான். அம்மாட்ட போய் காசு வாங்கிடலாமா, அப்பாட்ட போய் காசு வாங்கிடலாமா, அப்படி யோசிக்கல. அவனுக்கு கிடைக்கிற பாக்கெட் மணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தான். சேர்த்து வச்சுட்டு அவங்க அம்மாட்ட போய் சொன்னான், மம்மி என் ஃப்ரெண்டு கோகுல் கஷ்டப்பட்ட பையன், அவனுக்கு தலையில் வைக்கிறதுக்கு சரியான குல்லா கிடையாது, நல்ல ஷொட்ரு கிடையாது, காலை போடுறதுக்கு நல்ல ஷூ கிடையாது. அதனால் இந்த கிறிஸ்மஸ் பரிசாக அவனுக்கு ஒரு குல்லா, அவனுக்கு ஒரு ஷொட்ரு, அவனுக்கு ஒரு ஷூ, சாக்ஸு நான் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருக்குமா. சொன்ன உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, தம்பி நான் உனக்கு காசு தரேன், நீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போ வந்து ராகுல் சொல்கிறான், இல்லை மம்மி, நீங்கள் எனக்கு பேக்கெட் பண்ணி தருவீங்களே, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சுருக்கிறேன், அந்த காசுலையே நான் அவனுக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்கிறான். பாரு தம்பி தங்கச்சி, இந்த ராகுலுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மனசு இல்லை. இன்றைக்கி நீ என்ன பண்ணுற, ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்யணுன்னா அம்மாட்ட கேட்கணும், அப்பாட்ட கேட்கணும், அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு போய் நீ வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நீ நினைக்கிறியா? இல்லை, நீ உதவி செய்யணுன்னா உன்னுடைய காசுலேருந்து உனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன அந்த பொருட்கள் அல்லது உனக்கு கிடைக்கிற பேக்கெட் மணியில் நீ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நீ பழகிடணும். பாரு, இந்த ராகுல் இந்த கோகுலுக்காக பிரயாசப்பட்டான். அந்த காசை எடுத்துகிட்டு கடைக்கு போனாங்க, அழகான குல்லா வாங்கினாங்க, அழகான ஷொட்ரு வாங்கினாங்க, அழகான ஷூ வாங்கினாங்க. அது போகையும் அவன்கிட்ட காசு இருந்துச்சு. உடனே அந்த மீதி காசுக்கு நிறைய ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அதை ஒரு அழகான ஒரு அட்டை பெட்டியில் நல்லா பேக் பண்ணான். பேக் பண்ணி நான் இதை கொண்டு கோகுல்கிட்ட கொடுத்தா அவன் வாங்க மாட்டானே, அப்புறம் என்ன பண்ணலாம் அவன் யோசிக்கிறான். அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுது. என்ன தெரியுமா, சாயங்கால நேரத்தில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் அவங்க வீட்டு வாசலில் இந்த பரிசை வச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்கிறான். பாருங்கள், அந்த மலை அடிவாரத்தில் உள்ள அந்த வீடுகள் வந்து காட்டு விலங்குகள்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னுக்காக அந்த வீட்டை சுற்றிலும் இந்த மின்சார வேலி அமைச்சு வச்சுருப்பாங்க. பாரு, வீட்டை சுற்றி கம்பி இருக்கும், அந்த கம்பி வேலியில் கரண்ட் இருக்கும். அப்போது இந்த காட்டு விலங்குகள்லாம் வீட்டுக்குள்ளே வர முடியாது. பாரு, இந்த கோகுல் வீடும் அப்படி தான் அந்த
மின் வேலினால் அமைக்கப்பட்டிருந்துச்சு. பாருங்க, இந்த ராகுல் நான் இந்த கோகுலுக்கு இந்த பரிசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பரிசை எடுத்துகிட்டு சாயங்கால நேரத்தில் பாருங்க அவன் அப்படியே வர்றான். அப்படி வரும்போது மெதுவாக அவங்க வீட்டு இந்த காம்பவுண்ட் அந்த கேட்டை திறக்கிறான். சத்தம் கேட்காம திறக்கிறான். திறந்து அந்த கோகுல் வீட்டு வாசலில் கொண்டு இந்த பரிசை வச்சுட்டான். அதில் இது கோகுலுக்கான கிறிஸ்மஸ் பரிசு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருந்தான். வாசலை வச்சுட்டு கதவை டம் டம்னு தட்டினான். தட்டிட்டு வேகமாக வெளியே ஓடி வர்றான். பாருங்க, பின்வாசல் வழியாக வேகமாக ஓடி வரும்போது எதிர்பாராமல் அந்த கரண்ட்டு அவன் கைப்பட்டு அந்த கரண்ட்டு ஷாக்கில் அப்படியே வெளியே தூக்கி வீசப்பட்டான். தூக்கி வீசப்பட்ட உடனே அவன் தலையில் அடிபட்டுருச்சு, கையில் அடிபட்டுருச்சு, காலில் அடிபட்டுச்சு. அப்படியே கிடக்கிறான். அப்புறம் மெதுவாக எந்திரிச்சு வீட்டுக்கு வர்றான். இந்த கோகுல் கதவை யாரை தட்டினாங்களே அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்க்குறான். முன்னாடி ஒரு அழகான ஒரு பரிசு இருக்குது. இது கோகுலுக்கான கிறிஸ்மஸ் பரிசு. இதை யாரை கொண்டு வச்சா? சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. யார்டா கதவை தட்டிட்டு இப்படி வச்சுட்டு போயிட்டாங்க? சுற்றி பார்த்தா யாரும் இல்லை. ஆனால் அந்த கம்பி வேலிக்கு வெளியே கரண்ட்டில் அடிபட்டு இந்த கோகுல் கிடக்கிறத இந்த சாயங்கால நேரத்தில் அவனால் பார்க்க முடியல. பாரு, இந்த கோகுல் மெதுவாக எந்திரிக்க ஆரம்பித்தான். வீட்டுக்கு வர்றான். தலையில் அடின்னு சொன்னேன், காலில் அடி, கையில் அடிபட்டுருந்துச்சுது. அவனுக்கு அப்பா அம்மா அவனை ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போய் அவனுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க. ஆஸ்பத்திரியிலே இருக்கிறான். பாரு, இது எதுவுமே இந்த கோகுலுக்கு தெரியாது. காலையில் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு வர்றான். கோகுலுக்கு அடிபட்டுருச்சான், ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு சொல்லி கேள்விப்படுறான். உடனே வேகமாக இந்த கோகுல் இந்த ராகுலை பார்க்குறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறான். அங்கே பார்த்தா அந்த ராகுலுக்கு தலையில் கெட்டு போட்டிருக்குது, கையில் கெட்டு போட்டிருக்குது, காலில் கெட்டு போட்டிருக்குது. இந்த கோகுல், டேய் என்னாச்சுடா, உனக்கு எப்படி ஆச்சுது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறதுக்கு பக்கத்தில் போன உடனே இந்த ராகுல் எந்திரிச்சு உட்காந்துருக்கிறான். இந்த கோகுலும் பக்கத்தில் உட்காந்துட்டான். பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. நடந்தது எல்லாத்தையும் இந்த ராகுல் அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான். பாருங்கள், இந்த ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ராகுலுடைய அம்மா அப்பா கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது, இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? ஆமாம், நம்ம ராகுல் அழகாக பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா? இந்த பணக்கார பையன் இந்த ராகுலுக்கு காது சரியாக கேட்காது. யாராவது பேசினா என்ன சொன்னீங்க அப்படின்னு காதை என்ன செய்வான், பக்கத்தில் கொண்டு போய் அவன் கேட்பான். ஆனால் இப்போ ரெண்டு பேரும் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு தெரியுமா? இந்த கரண்ட் ஷாக்கில் இந்த ராகுல அப்படியே வெளியே தூக்கி போட்டுச்சுல்ல, இந்த கரண்ட் ஷாக் அடித்ததில் அவனுடைய கேட்காத அந்த காது தெளிவாக கேட்க ஆரம்பிச்சது. அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பாரு தம்பி தங்கச்சி, இந்த கிறிஸ்மஸ் பரிசை யாருக்கும் தெரியாமல் நான் என்ன செய்யணும், என் ஏழை பையனுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு கொடுத்தான். இதை யார் பார்த்துக்கிட்டு இருந்தா? ஏசப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏசப்பா பார்த்து என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த பணக்கார பையன் அந்த ராகுல், அவனுக்கு காது கேட்காது, இவ்வளோ மருத்துவத்துக்கு செலவு பண்ணாங்க, ஆனால் சரி பண்ண முடியல. ஏசப்பா என்ன பண்ணாங்க? அந்த காதை சரி பண்ணாங்கல்ல. இந்த மின்சாரத்தில் இந்த கரண்ட் ஷாக்கில் அவனுடைய கேட்காத காது கேட்க ஆரம்பிச்சது. பாரு தம்பி தங்கச்சி, நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். எப்படி இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் ஏசப்பா நமக்காக கொடுக்கப்பட்டாங்கல்ல, அதே போல் நீனும் உனக்குள்ளதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அந்த கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை நீ அறிவிக்கணும். நல்லா நீ வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க, நல்லா புது ட்ரெஸ் போட்டிருப்ப, ரொம்ப நீ சந்தோஷமாக இருந்திருப்ப. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட முடியாமல் எத்தனையோ பிள்ளைகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நீ உன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன நீ உதவியை நீ செய்யணும். செய்து ஏசப்பா உன்னை நேசிக்கிறாரு, ஏசப்பா நமக்காக இந்த பூமிக்கு வந்தாங்கங்க அப்படிங்கிற நற்செய்தியை நீ அறிவிக்க பிள்ளையாக இருக்கணும். பாரு தம்பி தங்கச்சி, இந்த கிறிஸ்மஸ்
வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இல்லாமல் இந்த கிறிஸ்மஸ் பிறப்பின் நற்செய்தியை நீ மற்றவர்களோடு கூட நீ பகிர்ந்து கொள்கிற பிள்ளையாக இருக்கும்போது உன்னே ஏசப்பா நினச்சிவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. கிறிஸ்மஸ் பண்டிகையின் உண்மையான சந்தோஷம், நிறைவான மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும். ஜெபம் பண்ணுவோமா? கண்ணாமூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் பிறந்தது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அது நற்செய்தியப்பா. ஆண்டவரே, அந்த நற்செய்தியை நாங்கள் எங்களுக்கு உள்ளதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அந்த நற்செய்தியை அறிவிக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எங்கள் வீட்டோட எங்கள் ஆலயத்தோடு நின்று விடாதபடி ஆண்டவரே, எங்களோடு கூட பணி செய்கின்ற, எங்களோடு படிக்கின்ற ஒவ்வொருவரோடும் கூட இந்த கிறிஸ்மஸ் பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. உங்களுடைய கிறிஸ்மஸ் பிறப்பின் முழுமையான ஆசீர்வாதத்தை, முழுமையான சந்தோஷத்தை, நிறைவான மகிழ்ச்சியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் அட்ரஸ் ஏசுடியான் சித்தராஜ் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, 6/131 காலேஜ் ஸ்ட்ரீட், பிள்ளையன்மனை, நாசரேத், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. அவர் ஃபோன் நம்பர் 9443462783.